கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்க ஒவ்வொருவரையும் நேரடியாக உங்கள் வீடுகளிலே பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு எங்க வீட்டில் என்னுடைய 2வது பேத்தி பியங்காவுடைய பிறந்த நாள். இயேசுவின் நாமத்தினாலே பியங்காவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தாத்தா சொல்லிக்கிறேன். நீங்க எல்லாரும் பியங்காவுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை எடுத்து வாசிப்போம். செப்பனியா 3:20. நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, கடந்த நாட்கள்ல நீங்க உங்க பெயரை கெடுத்திருக்கலாம், அநேக அவமானங்களை குடும்பத்திற்கு சம்பாதிச்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமையுமாக நான் வைப்பேன்னு சொல்றாரு. உங்களுடைய வேலை ஸ்தலத்துல அப்படி வைப்பாரு, உங்க குடும்பத்துல அப்படி வைப்பாரு, உங்க ஊழியத்துல அப்படி வைப்பாரு, உங்க படிப்புல நல்ல உயரிய மேன்மைகளை தருவார். ஒருவேளை நீங்க ஸ்போர்ட்ஸ்ல கேம்ஸ்ல சாதனை படைக்கணும், நான் அதுல புகழ்ச்சியா கீர்த்தியா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஆண்டவர் இதுல ஒரு அற்புதம் செய்வாரு. சில பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை இப்படிப்பட்ட ஸ்போர்ட்ஸ்ல கேம்ஸ்ல எல்லாம் பயிற்றுவிச்சு அதுக்காக பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தி ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல், இன்டர்நேஷனல் லெவல்ல எல்லாம் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு அப்படிப்பட்ட பெற்றோரை உற்சாகப்படுத்தும்படி, அந்த பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும்படி ஆண்டவர் சொல்றாரு, உன் பிள்ளைகளை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வேன். அவர்கள் சாதனைகளை படைப்பார்கள். நிறைய பெற்றோர்கள் இன்னைக்கு என் பிள்ளைக்கு படிப்பே வரமாட்டேங்குது, என் பிள்ளை எந்த ஒரு காரியத்திலும் உருப்படியாவே இல்லை, எதையுமே ஒழுங்கா செய்யறதில்லை, அவளால செய்ய முடியல, அவனால செய்ய முடியல, கண்ணீரோட இருக்கிறீங்களா? அந்த பிள்ளைகளுடைய சிரசில் என்னை கையை வச்சு, ஆண்டவரே என் பிள்ளைய புகழ்ச்சியும் கீர்த்தியுமா வைப்பேன்னு இன்னைக்கு சொல்லியிருக்கிறீங்க. அதற்கு ஏற்றது போல இந்த பிள்ளையுடைய படிப்பு, இந்த பிள்ளையுடைய வேலை, செயல்பாடுகள் எல்லாவற்றிலும் அதை நாங்கள் பார்க்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி உங்க பிள்ளைங்க தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. பெற்றோருடைய கரத்தோட ஆண்டவருடைய கரம் இருக்கும், அதுதான் உண்மை. உங்க பிள்ளைகளுடைய தலையில கை வச்சு நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது இந்த வார்த்தைகள் அப்படியே பலிக்கும், ஞானம் உண்டாகும், அறிவு உண்டாகும். எந்தெந்த பிள்ளைகள் ஞானத்துல குறைவில்லாமங்களா இருக்கிறாங்களோ சம்பூர்ணமா கொடுக்கிற தேவனிடத்துல இன்னைக்கு வாங்கி அதை பெற்றுக்கொள்ளும்படி நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அதை கொடுப்பார். அது அவர்களை தூக்கி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைக்கும். சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் எஸ் மஜிலா ஐசக், மேடவாக்கம். என்னுடைய மகன் HCL நிறுவனத்தில் நடந்த இன்டர்வியூவில் தேர்வு செய்யப்பட்டு 9 மாதங்களாக ஆர்டர் கிடைக்க காத்து கொண்டிருந்தான். அவன் மிகவும் மனம் சோர்ந்து போயிருந்தான். அந்த சமயத்தில் சென்னை சேமம் உபவாச கூடுகையில் கலந்து கொண்டு வேலைக்காக ஜெபித்தான். கூட்டத்தின் முடிவில் தனி ஜெபத்தில் டாக்டர் பவ்யா டெரல் ஸ்டீஃபன் அவர்களிடம் இந்த காரியத்தை சொல்லி ஜெபித்து கொண்டான். சகோதரி அவர்கள் ஜெபித்த போது கர்த்தர் வெளிப்படுத்தின தீர்க்க தரிசன வார்த்தை, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று சொல்லி ஜெபித்தார்கள். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு என்னுடைய மகனுக்கு காக்னிசன் டெக்னாலஜி சொல்யூஷன் என்ற மிகப்பெரிய நிறுவனத்தில் வேலையில் சேர கிருபை புரிந்துள்ளார். மேலும் மகனை பூனா என்கிற சிட்டிக்கு ட்ரைனிங்காக அனுப்பியுள்ளார்கள். பார்த்தீங்களா, ஒரு நல்ல சாட்சி. சென்னையில நடக்குகிற இந்த சேம உபவாச கூடுகையில நடந்த சாட்சி. என்னுடைய மருமகள் மூலமாக கர்த்தர் செய்த இந்த அற்புதத்தை இப்ப சாட்சியை கேட்டீங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய மருமகளை கர்த்தர் மகிமையாய் பயன்படுத்தி வருகிறார். ஆண்டுடைய கரத்தில் அலங்காரமான ஒரு நல்ல வெசலை எடுத்து சூப்பரா பயன்படுத்தி வருகிறார். நிறைய சாட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் அவர்களுக்கு இன்னும் கிருபைகளை தருவாராக. நீங்களும் இந்த கூட்டத்துல கலந்துகிட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று சொன்னேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இனி கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் மாறும்படிக்கு கர்த்தர் இவர்கள் கையிட்டு செய்கிற காரியங்களை வாய்க்க பண்ணும். இவருடைய படிப்பு வாய்க்கட்டும், இவருடைய வியாபாரங்கள் வாய்க்கட்டும், ஊழியங்கள் வாய்க்கட்டும். இவருடைய ப்ரொஃபஷன்ல கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் பெயரையும் புகழையும் கொடுப்பீராக. எந்த இடத்திலே என் பிள்ளைகள் அவமானத்தோடு நின்றார்களோ, எல்லாராலும் ஓரங்கட்டப்பட்ட நிலைமையில நின்றார்களோ, அதே இடத்துல என் பிள்ளைகளுடைய பெயரை பெருமைப்படுத்தி கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் நிலைநிறுத்துவீராக. இன்றைக்கு பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பா என்ற வார்த்தை அப்படியே நிறைவேறட்டும். இப்பொழுதும் என்னுடைய பேத்தி
பியாங்காவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, என் அன்பு பிள்ளையின் மேல தேவ அபிஷேகம் இறங்கட்டும். அன்பு பிள்ளையை இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரும் வாழ்த்துகிற இந்த நேரத்துல யாரெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் ஒரு விசை கண்ணோக்கி பாரும். பாரபட்சம் இல்லாத தேவனே, அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய அழகான கற்பங்களை திறந்து ஆச்சரியமான பிள்ளைகளை அந்த கற்பத்திலே வைத்து பெரிய சாட்சிகளை நாங்கள் கேட்கட்டும். குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி நிற்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசப்பாவுடைய வல்லமையின் கரம் அவர்கள் மேலே வைக்கப்படுவதால் இந்த மாசமே என் பிள்ளைகள் கற்பவதியாக கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும். நிறைய சாட்சிகளை நாங்கள் கேட்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.